My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination குறிய court case hearing இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல லஞ்சுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. லஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் கோர்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்த்தலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமான வீடியோவா இருக்கும். சோ இது போக NEET examinationல re-NEET examination வேணும் அப்படிங்கிறது நிறைய மாணவர்கள் கோரிக்கையா வச்சிருந்தாங்க. எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணனும், fresh examination conduct பண்ணனும், re-evaluation conduct பண்ணனும், OMR evaluate பண்ணனும். இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வைக்கப்பட்டது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, when can re-exam be ordered according to the Supreme Court அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இந்த என்டையர் இதுவுமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் போகுது. ஸோ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இன்னைக்கு மிக முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, the Chief Justice during the hearing on July 11 said that the law on whether a retest was needed or not was based on the settled principles of law. On the basis of the data on the record placed before it, a court has to see if the breach is systematic, whether it has affected the integrity of the entire exam process, whether it is possible to segregate the beneficiaries from the untrained students. In case segregation is not possible, it would be necessary to order re-examination. On the other hand, if the breach is confined to specific centers, it may not be appropriate to order a re-examination, especially when it involves over 23 lakhs of students. The CGI explained அப்படிங்கிறதான் கடைசியா சுப்ரீம் கோர்ட்ல ஹானரபிள் ஜஸ்டிஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொன்ன அப்டேட்டா இருக்கு. அதாவது இந்த எக்ஸாமினேஷன்ல கொஸ்டின் பேப்பர் பிரீச் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா வைட் ஸ்ப்ரெட் நடந்துருச்சு அப்படிங்கிறதுனாலோ, அப்படி நடந்திருந்தாலோ, இன்டெகிரிட்டி ஆஃப் த எக்ஸாமினேஷன் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, அதே மாதிரி இந்த இதுல பெனிஃபிஷரிஸை செக்ரிகேட் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னாலோ தென் ரீஎக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது நடக்கணும். அந்த இது வந்து சிஸ்டமேட்டிக்காக இருந்திருக்கணும், பிரீச் சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருந்தால் ரீநீட் எக்ஸாமினேஷன் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் அகைன் இதுக்கு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டில் என்டிஏ, சிபிஐ அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க வைத்திருந்த அஃபிடவிட்டில், அவங்க பதில் தாக்கல் செய்தது அஃபிடவிட்டில் என்டையர் அவங்க சொல்கிறதுனா, the breach is not systematic, the question paper leak or the entire integrity of the examination is not affected, in the entire integrity of the examination is not affected அப்படிங்கிறத எவிடன்சஸாக அவங்க வந்து வச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கு ஐஐடி மெட்ராஸில் இருந்து சில டேட்டா அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதையும் எடுத்திருந்தாங்க. இன்றைக்கி அதை பற்றியும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து நீட் எக்ஸாமினேஷனுக்குரிய ஹியரிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி போல் ஆஃப்டர் 10:30 மேலே தான் அந்த ஹியரிங் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது. சீனியர் அட்வொகேட் நரேந்தர் ஹூடா commences arguments on behalf of the petitioner. CGI says that the priority must be given to the NEET petitions considering the social ramifications and the future of students at stake. And petitioner counsel senior advocate Narendra Hoda begins the arguments அப்படின்னு இருக்குங்களா. ஸோ இப்போ இதில் தான் வந்து அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ if what CBI has told us is revealed, people will get cautious. CGI Chandrajat and CBI status report not being shared with the petitioners. ஏன்னா சிபிஐ அவங்க பதில் தாக்கல் செய்த அஃபிடவிட்டுங்கிறது பெட்டிஷனர்ஸ்க்கு கொடுக்கப்படவில்லை. அப்படி கொடுத்தா என்ன ஆகிடும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிய வரும் அப்படிங்கிறதுனால, எல்லாம் அலர்ட் ஆவாங்க அப்படிங்கிறதுனால அதை வந்து இன்னும் இப்போ வரைக்கும் சீல்டு கவரில் தான் வந்துச்சு இல்லைங்களா, அதை ரிவீல் பண்ணலை. ஸோ இப்போ மிஸ்டர் ஹூதா பாயிண்ட்ஸ் சிபிஐ ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அண்ட் சேஸ் தட் இட் வாஸ் நாட் ஷேர்ட் வித்தின் த பெட்டிஷனர்ஸ். டு திஸ் CGI Chandrajat says that it is all in favor of transparency, but revealing the details of an ongoing probe may scuttle the investigation அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. Today an investigation is going on, and if what CBI has told us is revealed, people will get cautious அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்றாங்க. அதனால தான் CBI னுடைய அந்த அஃபிடவிட்டை கம்ப்ளீட்டாக ரிவீல் பண்ணலை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பெட்டிஷனர் ஷுட் ட்ரை டு கன்வின்ஸ் தட் த நீட் லீக் வாஸ் சிஸ்டமேட்டிக் அண்ட் அஃபெக்டட் த ஹோல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரஜத் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. CGI gives direction to the petitioner's arguments. He says that petitioners should try to convince that the NEET leak was systematic and affected the whole examination. Secondly, point out which are issues which need in-depth investigation அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் in-depth investigation தேவை அப்படிங்கிறதையும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கு பெட்டிஷனர் தரப்புல இருந்து petitioners are handicapped as the result of only 100 candidates have been published. He asserts that the NTA should reveal the results of the first 50,000 to 1 lakh students அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அதாவது 100 மாணவர்களுடைய டேட்டாவை மட்டும் தானே பப்ளிஷ் பண்ணுறாங்க NTA. ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படின்னா 50,000 1 லட்சம் மாணவர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவையும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். The 1,08,000 candidates have only got seats. 22 lakh students did not get seats. So re-examination affects only 1.8 lakhs students. அதாவது இந்த 1.8 அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய 50,000 52,000 56,000 இடங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய MBBS சீட்ஸ் MBBS BDS சீட்ஸினுடைய டோட்டல் கவுண்ட் வந்து 1,08,000 சீட்ஸ். அந்த 1,08,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ரீஎக்ஸாம் வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் கூட ஆர்குமெண்ட்ல போச்சு. இதில் வந்து இந்த ரீஎக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த 1,08,000 டேட்டாவையும் நீங்கள் வச்சிருக்கணும், ரிவீல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அனகை அந்த மாணவர்கள், அதாவது இந்த இடத்துல ரீஎக்ஸாமினேஷன் ஒன்லி அஃபெக்ட்ஸ் 1.8 lakh ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கள மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி அஃபெக்டட் இஃப் ரீஎக்ஸாமினேஷன் இஸ் ஆர்டர்ட் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன இது என்னன்னா, CJ Chandras asked the NTA how many students will be affected if re-examination is ordered. அதுக்கு அவங்க சொன்னது என்னன்னா, இப்போ 131 ஸ்டூடெண்ட்ஸ் who are not within 1,08,000 want a retest அப்படிங்கிறத NTA வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, சொலிசிட்டர் ஜெனரல் சொன்னது என்னன்னா 131 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து who are not within 1,08,000 students want a retest. 254 students within 1,08,000 are opposing the retest. இந்த இந்தியா ஃபுல்லாக 22 லட்சம் பேர் எழுதினாலும் கூட 1,08,000 பேருக்கு தான் அந்த மெரிட்ல முன்னாடி வரக்கூடிய 1,08,000 பேருக்கு தான் வந்து சீட் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லைங்களா? சீட்டுங்கிறது கிடைக்கும். இப்போ MBBS சீட் அப்படிங்கிறது, மெடிக்கல் சீட் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த மாணவர்களை 1,08,000 மாணவர்களை சுப்ரீம் கோர்ட்டில் கேசஸாக ஃபைல் பண்ண மாணவர்களை 131 மாணவர்கள் இந்த இதில் இல்லை. அதாவது 1,08,000 மாணவர்கள் இல்லாத 131 மாணவர்கள் ரீடெஸ்ட் வேணும் சொல்லி கேட்குறாங்க. இந்த இதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 254 மாணவர்கள் ரீடெஸ்ட் வேண்டாம் அப்படிங்கிறத அப்போஸ் பண்ணுறாங்க. அதை ரீடெஸ்ட்டை அப்போஸ் பண்ணுறாங்க. சம் who are within 1,08,000 students are also before the court since they want government seats, says senior advocate Sanjay அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது என்னன்னா, இந்த 1,08,000 இருக்கக்கூடிய இல்லை இதை விட தாண்டி இருக்கக்கூடிய சில மாணவர்கள் கூட கவர்மெண்ட் சீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க வந்து இந்த இடத்துல அவங்களும் கூட ரீடெஸ்ட் வேண்டாம் அப்படிங்கிறத வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, ரீநீட்டாக அப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அகைன் பெட்டிஷனர்ஸ் கவுன்சில் கொஸ்டின்ஸ் IIT Madras claim no abnormality in NEET UG 2024. இதில் வந்து பார்த்தீங்கன்னா the data analytics should have been done only on 1,08,000 students, 56 government seats and 52 private seats. அந்த டாப் 1,08,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் பண்ணியிருக்கணும், not on the entire 23.3 lakh students who appeared in the exam அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 23 லட்சம் பேருக்கு நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 1 லட்சம் பேருக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே அந்த பெல் ஷேப்டு கர்வ் அப்படிங்கிறது முன்னாடி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் அல்டிமேட்டாக டாப் ரேங்க்ல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அனாலிசிஸை எடுத்து பார்க்கும்போது ஆப்வியஸ்லி அந்த பெல்லுங்கிறது இந்த பக்கம் தான் வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். பட் இதில் வந்து ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்குது சரிங்களா? IIT மெட்ராஸ் கொடுத்த அந்த இதில் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதை வச்சு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது போச்சு. IIT மெட்ராஸ் ruled out mass malpractice in NEET UG examination, center tells Supreme Court. இந்த வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நீங்களும். Now, where is the order of the Rajasthan High Court? We'd like to see the orders of the Rajasthan High Court. Madras. Yes, so Supreme Court live ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ there is an increase and decrease in the both the syllabus. இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சில போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது டெலீட் ஆகிருக்கு. இதனால இன்க்ரீஸ் அப்படிங்கிற என்டையர் மார்க் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அல்டிமேட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி லஞ்ச் வரைக்கும் அவங்க போட்டிருந்த அலிகேஷன்ஸில் இல்லை அந்த என்கொயரிஸில் அவங்க கடைசியாக சொல்லி முடிக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அலாட்மெண்ட் ப்ராசஸ்லையும் சரி அல்லது இந்த எக்ஸாமினேஷன்லையும் சரி இன்டெகிரிட்டி பாதிக்கப்படவில்லை அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ ரீநீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இனிமே இருக்கிற காலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் தோணுகிறது. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பெஞ்ச் வந்து இப்போதைக்கு லஞ்சுக்கு போயிருக்கிறாங்க. லஞ்ச் முடிச்சுட்டு பெஞ்சும் கூட இப்போ வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இல்லை ஒரு இன்ட்ரிம் ஆர்டர் அப்படிங்கிறது பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.